ஓகே, நேத்துக்குள்ளது ஒர்க் அவுட் பண்ணீங்களா? இன்னும் யாருமே ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புற மாதிரி தெரியல. சார் பண்ணிட்டோம் சார், அது அனுப்பிடுறோம் சார். அனுப்பிச்சிடுறீங்க, இதே தான் டெய்லியும் இல்ல சார்? இல்ல சார், நான் பண்ணிட்டேன் சார், நான் அனுப்புறேன். எனிவே ஓகே ஈவினிங் அனுப்புறோம் சார். ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஜேபிக்யூஎல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நேற்று நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி வந்துட்டு கிரியேட் பண்றது, தென் ரீட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அப்பதான் இல்லையா. சரி, ஓகே, சேவ் பண்ணோம் இல்லையா, சேவ் தட் ஆப்ஜெக்ட். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். தென் என்ன பண்ணோம்னா டேட்டா, ஓகே, டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் என்னது, DAO அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம். அப்படின்னா இதுதான் என்ன பண்ணுவாங்க, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் இன்டராக்டிங் வித் அவர் டேட்டா பேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒன் காமன் டிசைன் பேட்டர்ன் DAOங்கிறது. ஓகே, டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு என்னென்னலாம் எழுதுவோம்னா, சேவ் பண்றது, ஃபைண்ட் பண்றது, ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை லாஸ்ட் நேம், அப்டேட், டெலிட், ஸோ டெலிட் ஆல், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த DAO மூலமா தான் பண்றோம். ஓகேவா, அப்ப நமக்கு இந்த DAOல இன்பில்டா இருக்க ஒரு DAO இருக்கு, JP ரெபாசிட்டரி அப்படின்னு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா இன்பில்டா இந்த மெத்தட் இருக்கும். சேவ், ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் ஆல், அப்டேட், டெலிட் ஆல், ஃபைண்ட் பை லாஸ்ட் நேம், ஃபைண்ட் பை ஃபர்ஸ்ட் நேம், இந்த மெத்தட்ஸ் இன்பில்டா இருக்கும். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம வந்து DAO வந்து ஆக்சஸ் பண்றோம். கரெக்டா? இந்த DAOக்குள்ளதான் இது ஜஸ்ட் அந்த என்டிட்டி மேனேஜர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல, அது மூலமா தான் நம்ம வந்துட்டு இப்படி ஆக்சஸ் பண்றது எல்லாமே பண்றோம். ஓகேவா? ஸோ இன்பில்டாவும் நமக்கு இருக்கு, அதுதான் நம்ம JP ரெபாசிட்டரி நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம அதை படிப்போம். புரியுதா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா DAOன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதாவது ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணோம்னா என்டிட்டி மேனேஜர். ஓகேவா, இந்த என்டிட்டி மேனேஜர் தான் ஒரு மெயின் காம்பனன்ட் சொன்னேன். எதுக்காக, சேவ் பண்றதுக்கு, ரிட்ரைவ் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ஒரு காம்பனன்ட் அப்படின்னா இந்த என்டிட்டி மேனேஜர் தான். ஓகே, அப்ப இந்த என்டிட்டி மேனேஜர்ங்கிறது யாரு, இந்த என்டிட்டி மேனேஜர் நீடிய டேட்டா சோர்ஸ். இவருக்கு ஒரு டேட்டா சோர்ஸ் என்னன்னு தேவை. அந்த டேட்டா சோர்ஸ் என்ன, நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில எழுதணும் இல்லையா, ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL. ஓகே, அதோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த டேட்டா சோர்ஸ் என்னன்னு சொன்னா போதும் இந்த என்டிட்டி மேனேஜர். அவர் என்ன பண்ணுவாரு, பர்சிஸ்ட் அப்படின்னா சேவ் பண்ணுவாரு. கரெக்டா? ஃபைண்ட் பை ஐடின்னு சொன்னா அங்க இருக்க ஐடி என்னவோ அந்த ஐடி ஃபைண்ட் பண்ணுவாரு. அப்ப இது எதை வச்சு ஒர்க் பண்ணுவாருன்னா அந்த டேட்டா சோர்ஸ். டேட்டா சோர்ஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம இங்க கொடுத்தோம் இல்லையா இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில அந்த என்ன கொடுத்தோம், ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதுதான் டேட்டா சோர்ஸ். அந்த டேட்டா சோர்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, கனெக்ட் ஆகிப்பாரு டேட்டா பேஸ் கூட. சரியா? ஃபைனலா தான் சொல்றோம். The data source define the database connection information. So that is nothing but the data source அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த entity manager and data source are automatically created by Spring Boot. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணிக்கும், கிரியேட் பண்ணிக்கும். சரியா? based on that file, நம்ம application ப்ராப்பர்ட்டில கொடுக்கறோம் இல்லையா, நம்ம URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இதை மட்டும் கொடுத்தா போதும். இதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டேட்டாபேஸ் கூட போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கும். எது மூலமா, என்டிட்டி மேனேஜர் மூலமா. ஓகே, ஸோ இதுதான் இது பார்த்தோம். அதே மாதிரி we can auto inject the JPA entity manager into our student DAO. அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணோம் இல்லையா, இதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எழுதணும், DAO இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு. அதுக்குள்ளதான் என்டிட்டி மேனேஜர் நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம், இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். தென் ஒரு மெயின் மெத்தட். சரி, அதாவது மெயின் ஆப்னா என்னது, லைக் அந்த கமாண்ட் லைன் ரன்னர்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஸ்டெப். இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கைண்ட் ஆஃப் நம்ம நேத்து பண்ண போட தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. டிரான்சாக்ஷன்ங்கிறது என்னது, ஒரு அனோட்டேஷன்ஸ். அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதுவே பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அப்டேட் பண்ணும்போது ஏதோ ஒரு டேட்டா பேஸ் கூட ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணும்போது ஏதோ எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணிக்கும். புரியுதா? அப்ப நமக்கு ஜாவாவை தானே டேட்டா பேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அப்டேட் பண்றேன்,
அதே மாதிரி சேவ் பண்றேன். அப்படி சேவ் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா இது வந்து பார்த்துக்கும். இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இது பார்த்துக்கும். புரியுதா? ஸோ இதுக்கு நம்ம தேவையில்லாம என்ன பண்ண வேண்டாம், தனியா கோட் அப்படிங்கிற ஒன்று நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து கோட் எழுதணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்ம ஒரு அனோட்டேஷன்ஸ் கொடுக்கறதுனால இதை அவர் பார்த்துப்பாரு. சரியா? ஸ்ட்ரிங் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணிக்கும், இது பின்னாடி இது வந்து ஒர்க் பண்ணிக்கும். எப்படி நமக்கு கனெக்ட் சேவ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வரக்கூடிய எக்ஸெப்ஷன் எல்லாமே இதுல என்ன பண்ணிக்கும், ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான கோடு எழுதணும் இல்லையா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கோடுகளை தான் என்ன பண்றோம், சேவ் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்து வச்சிருந்தோம். அப்படிதானா? சோ அதுக்கப்புறம் அந்த DAO இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல ஒரு ரெபாசிட்டரி யூஸ் பண்ணோம். அட் ரெபாசிட்டரி என்னது, ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணோம். அந்த அனோட்டேஷனுக்கு பேர் தான் என்னது, ரெபாசிட்டரின்னு சொன்னோம். இப்போ இந்த ரெபாசிட்டரி தான் நமக்கு என்ன பண்ணோம், லைக் இதுதான் ஒரு ஸ்பெஷல் அனோட்டேஷன்ஸ். லைக் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் DAO இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் தான் நமக்கு ரெபாசிட்டரி ஆக்ட் ஆகும். அப்ப அந்த ரெபாசிட்டரின்னு சொல்லும் போது தான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த DAO இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் த DAO இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். தென் இது காம்போனன்ட் ஸ்கேனிங். காம்போனன்ட் ஸ்கேனிங்னா கீழே என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, எது கூட எது இன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதுவே பார்த்துக்கணும் ரெபாசிட்டரின்னு சொல்லும் போது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம இதுல டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம பண்றோம் இல்லையா, டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது JDBC ரிலேட்டடா வரக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும். எது, இந்த ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நோட்டேஷன்ஸ். ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பண்ணோம், ரெபாசிட்டரிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, சப்போர்ட் ஃபார் என்னது, காம்போனன்ட் ஸ்கேனிங் அண்ட் JDBC ரிலேட்டடா வரக்கூடிய எக்ஸெப்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரு பர்டிகுலர் நோட்டேஷன்ஸ் நமக்கு இங்க பாத்துக்கலாம். நம்ம எங்க மேல இப்படி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் மெத்தட்ல வந்து இப்படி கமாண்ட் லைன் என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணலாம். 3 ஸ்டெப் தான், அந்த ஸ்டெப் தான் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் ரிட்ரைவ் பண்ணோம் இல்லையா, ரிட்ரைவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம், ரிட்ரைவிங் இன் ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணும், entity manager dot find method. கரெக்ட்டா? அந்த find மெத்தட்ல கிளாஸ் entity கிளாஸோட பேர் கொடுத்தோம். அப்புறம் தான் பிரைமரி கீ என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். கரெக்ட்டா? இத கொடுத்து நம்ம பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், DAO இன்டர்ஃபேஸ்ல ஆட் பண்ணோம் find, தென் என்ன பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயின் மெத்தட். கரெக்ட்டா? அதாவது இந்த கமாண்ட் லைன் ரன்னர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணோம். இந்த கைண்ட் கோட் எல்லாம் இருக்கும். நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சரி, query ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப இந்த query ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த query ஆப்ஜெக்ட் சொல்றது என்னன்னா JPQA query லாங்குவேஜ், JPQL அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த JPQL என்ன மீனிங்னா, இப்ப நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டேட்டா பேஸ்ல இருக்குது இல்லையா, அந்த டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் நான் வந்துட்டு எடுக்கணும், ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும். ஓகே, அந்த ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு SQL query தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிளோட பேர் என்ன, அந்த டேபிளோட பேர் கொடுக்கும். கரெக்டா? சோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த JPQL அப்படின்னு அர்த்தம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் சிமிலர் இன் த கான்செப்ட் ஆஃப் SQL. ஓகேவா? என்ன பண்ணுமா, சிமிலர் இன் த கான்செப்ட் டு SQL அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் SQL queries எல்லாம் எழுதுறேன். லைக் SQL என்ன பண்ணுவோம், இப்படிலாம் கொடுப்போம் இல்லையா, வேர், லைக், ஆர்டர் பை, குரூப் பை, ஜாயின். கரெக்டா? இதெல்லாம் நம்ம எங்க எழுதுவோம்னா SQL எழுதுவோம். ஓகேவா? அப்ப இந்த SQL queries எல்லாம் நம்ம ஜாவா ஆப்ஜெக்ட் மூலமா எழுத போறோம். அப்ப இந்த ஜாவா ஆப்ஜெக்ட் மூலமா எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் JPQL. அப்ப இது மெயினா என்ன பண்ணா, query language for retrieving that object. அந்த ஆப்ஜெக்ட் ரிட்ரைவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஆனது JPQL. ஓகே, அப்ப இந்த JPQL இது எப்படி வர்க் ஆகும்னா, லைக் பேஸ்ட் ஆன் அவர் entity name and entity field. நமக்கு என்டிட்டிக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா, என்ன நேம் வச்சிருந்தோம், ஸ்டூடெண்ட் அப்படி நம்ம என்டிட்டிக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். அப்ப அந்த என்டிட்டியோட பேரு, தென் அதுல இருக்க என்டிட்டியோட ஃபீல்டு, என்டிட்டில என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் நேமா இருக்கலாம், இமெயில், கரெக்டா? இந்த ஃபீல்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஒர்க் ஆகும்னா இந்த JPQL ஒர்க் ஆகும். சரி, அப்ப இந்த JPQங்கிறது என்னது, JPQங்கிறது நதிங் பட் JPயோட query லாங்குவேஜ். அப்ப இந்த query லாங்குவேஜ் எதுக்காக, ரிட்ரைவிங் தட் ஆப்ஜெக்ட். சரியா? நம்ம SQL query கூட ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஜாவா ஆப்ஜெக்ட ஒர்க் பண்ண வைக்க போறோம். சோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த JPQL அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதை வச்சுதான் நம்மள select star from something like that, this kind of activities பண்ண முடியும். ஓகே ஃபைன். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா JPQL அப்படின்னு நான் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ தென் இப்போ நமக்கு ரிட்ரைவ் பண்ணும் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்ரைவிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் லைக் இந்த டைப் query அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நேத்து பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா இடத்துல ஒரு கிரியேட், இப்ப எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். சரியா?
அந்த நமக்கு டேட்டா பேஸ்ல இருக்கு அந்த டேபிள்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப அதுக்கு இந்த கொரி லாங்குவேஜ்ங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா டிஏஓ இருக்கு இல்லையா, இந்த டிஏஓவை நம்ம இங்க வந்துட்டு ஒரு மெத்தட் எழுதணும் ஃபர்ஸ்ட் திங். கரெக்டா அப்படிதானே எழுதணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு மெத்தட் எழுதணும். என்ன மெத்தட் எழுதணும் அப்படின்னா எனக்கு எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும், ஃபைண்ட் ஆ. கரெக்டா, அப்ப லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். கரெக்டா, என்ன வேணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னது, அந்த என்டிட்டி கிளாஸ். சரியா, என்ன பண்றோம்னா ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே, அப்ப இந்த ஃபைண்ட் ஆல்ங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இங்கெல்லாம் என்ன பண்ணோம், சேவ் ஒரு மெத்தட் எழுதணும், பப்ளிக் வாய்ட் சேவ், இங்க பைண்ட் பை ஐடின்னு எழுதணும். ஸ்டூடெண்ட்ங்கிறது அந்த என்டிட்டியோட பேர். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இங்க இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட். இது என்ன பண்ணா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதனால ஃபைண்ட் ஆல். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், டிஏஓல எழுதிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா, ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தட் மெத்தட். ஓகே, இப்போ நமக்கு இங்க ஓகே கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், அந்த டைப் கொரி, அதாவது ஜேபிஏ, இந்த கொரி லாங்குவேஜ் சொன்னா ஜேபிக்யூஎல். ஓகேவா, கொரி ஆப்ஜெக்ட் அதை நம்ம இங்க எழுத போறோம், ஜேபிக்யூஎல் இங்க எழுத போறோம். சரியா, அப்ப ஜேபிக்யூஎல் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கொரிங்கிறது நத்திங் பட் ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா, டைப் டு கொரிங்கிறது இன்பில்டா ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட். கரெக்டா, என்ன கொடுக்க போறோம், ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ தென் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். சரியா, இதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், லைக் த கொரி. ஓகேவா, த கொரி ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்றோம் தெரியுமா, என்டிட்டி மேனேஜர். சரியா, கொரியை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தா எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் என்ன வந்துடும். இப்போ இங்க என்ன எழுதணும்னா இந்த கிரியேட் கொரிங்கிற மெத்தடுக்குள்ள வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஃப்ரம்ங்கிறது என்னது, நம்ம கொரி. கரெக்டா, ஃப்ரம் டேபிளோட பேர் என்னது, ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, அது இங்க நம்ம எழுத போறது என்னன்னா என்டிட்டியோட பேர் எழுதணும். என்டிட்டியோட பேர் என்னது, ஸ்டூடெண்ட். அதனால நம்ம என்ன வச்சுக்கணும்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட், இதான் கொரி. சரி, இதுதான் ஜேபிக்யூஎல் சொல்றோம். ஓகே, அப்ப நம்ம ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸோட பேர் டாட் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ். ஓகேவா, ஃபைன். இங்க எஸ்ங்கிறது என்னது, கேபிட்டல் லெட்டர், என்டிட்டியோட பேர். சரியா, ஸோ எஸ் கேபிட்டல் லெட்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், கொடுத்துட்டு இப்படி போட்டோம். ஓகே, அப்ப எக்ஸாக்டா இந்த லைன்ல என்ன பண்றீங்க, எனக்கு இங்க இருக்காங்க இல்லையா இந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டாஸும் எனக்கு வேணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணும். அதனால லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஜெக்ட்டை ஃபைண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல்ங்கிற மெத்தடை எழுதிக்கிட்டேன். இப்போ இது எது மூலமா தான் நடக்கும்னா என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் நடக்கும். இப்ப டைப்டு கொரிங்கிறது இன்பில்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இது எங்க இருந்து வரும்னா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் கொரி. கொரிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுது, இது வந்துட்டு வருது. ஓகே, அப்ப இதுல எது என்ன பண்ணலாமா தெரியுமா, எக்ஸிக்யூட் செலக்ட் கொரி அண்ட் ரிட்டர்ன் த கொரி ரிசல்ட் as the typed list. இது என்ன பண்ணுதா, கொரி ரிசல்ட் as a typed list. அந்த கொரி ரிசல்ட் என்ன பண்ணுது, லைக் நமக்கு ஒரு டைப் லிஸ்டா வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குது. ஓகேவா, இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணா லிஸ்ட் ஆஃப் த ரிசல்ட். லிஸ்ட் ஆஃப் த ரிசல்ட், அப்ப லிஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்னா நிறைய இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த டைப்டு கொரிங்கிறது இன்பில்டா இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் அவங்க டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டேட்டா வேணுமா, அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா, அப்ப இதுக்குள்ள இருக்க மெத்தட் பாத்தீங்களா, கெட் ரிசல்ட் லிஸ்ட். அப்ப இந்த மெத்தட் நமக்கு என்ன பண்ண போறோம்னா இதை தான் கால் பண்ண போறோம். இதை கால் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டூடெண்ட் என்டிட்டி சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டைப்டு கொரிக்குள்ளதான் இது என்ன பண்ண போகுது, இது ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் இருக்கு பாத்தீங்களா லிஸ்டா கொடுக்க போகுது. ஓகே, தென் இந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா என்ன பண்றோம்னா கிரியேட் கொரி.
அப்ப நான் அந்த என்டிட்டி மேனேஜர்ட்ட போய் சொல்றேன் கிரியேட் கொரி அப்படின்னு சொன்னாக்க நம்ம கேட்டா புரிஞ்சுக்கோ இதுக்குள்ளதான் அந்த எஸ்கியூஎல்கான கொரியை எழுதணும் கொடுத்துட்டு தென் இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் இந்த என்டிட்டி மேனேஜர் இருக்காங்க இல்லையா அந்த கிளாஸ் அந்த என்டிட்டியோட கிளாஸோட பேர் என்னவோ அந்த கிளாஸ் நீங்க கொடுத்துட்டா போதும் ஓகே அப்ப இது என்ன புரிஞ்சுக்கணும்னா ஓகே இந்த கிளாஸ் என்டிட்டி கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டிஏஓ என்ன டேட்டாபேஸ் கூட போயிட்டு என்ன எப்படி போவார்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்போ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறத டேட்டாபேஸோட டேபிள் கூட மேப் பண்ணியிருக்கோம் அப்ப அந்த டேபிள்ல போயிட்டு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து வருது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போடுறோம் இல்லையா இதுக்கு மீனிங் தான் இதுவும் இதுக்கான ரிலேட்டட் மீனிங் ஆகும் இதுதான் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல ஜஸ்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் புரியுதா அப்ப இந்த கொரிக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும் தெரியுமா டாட் டாட் கொடுத்தாலே இப்ப என்ன வரும் தெரியுமா கெட் ரிசல்ட் லிஸ்ட் கரெக்டா அப்ப இது என்ன பண்ணும் இந்த டைப்டு கொரிங்கிறது ஜஸ்ட் என்ன பண்றதா நமக்கு வந்துட்டு தேவையான டேட்டா அதாவது என்ன டேட்டா வேணும் நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வேணும் சரி அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை நமக்கு என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அதுக்காக டைப்டு கொரிங்கிற இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு இதுல என்ன பாஸ் பண்ணா போதும் அப்படின்னா லைக் டைப் ஆஃப் தட் என்டிட்டி அந்த என்டிட்டி கிளாஸோட பேர் ஸ்டூடெண்ட் அதை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் பாஸ் பண்ணிட்டு இங்க நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் என்ன பேருன்னு வச்சுக்கலாம் அப்ப நம்ம என்டிட்டி மேனேஜர் மூலமா தானே டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணவே முடியும் கரெக்டா சோ அதுக்காக நம்ம கிரியேட் கொரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன புரிஞ்சுக்கும் அந்த என்டிட்டி மேனேஜர் டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எடுத்துரும் அந்த டேபிள் என்னென்ன எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்து எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த கொரியில கொண்டு வந்து வச்சு இது ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்ப நம்ம the query dot get result எனக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு the query dot get result list சொல்றோம் இந்த get result listங்கிறது இன்பில்டா எதுல இருக்குன்னு சொன்ன இந்த டைப்டு query அப்படிங்கிறதுல இங்க இருக்கும் புரியுதா சோ இதுதான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா just this is nothing but typed query ஓகே இது இன்பில்டா வரக்கூடிய மெத்தட் அதுல xங்கிறது nothing but parameter அந்த parameter என்ன query result type அந்த கொரியோட ரிசல்ட் டைப் என்ன இப்போ இந்த கொரியோட ரிசல்ட் டைப் எனக்கு என்ன கொடுத்திருக்க ஒரு என்டிட்டி கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் அதனால நம்ம என்ன பண்ணிரோம் அந்த டைப்டு கொரிக்குள்ள ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒண்ண பாஸ் பண்ணிரோம் கிளியரா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்னன்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு தேவையில்லை ஏன் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் தேவையில்லை அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை தான் நம்ம எடுக்க போறோம் சரி அதனால இங்க என்ன பண்ண வேண்டாம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு தேவையில்லை சோ அதுக்கப்புறம் எங்க போறோம்னா சரியா இப்போ இந்த மெயின் அப்ளிகேஷன்ல போயிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணனா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நான் எடுக்கணும் கரெக்ட்டா சோ அதுக்காக இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் சிம்பிள் திங் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா சரி இப்போ நம்மளா ஒரு மெத்தட் எழுதிக்கலாமா ஓகே இப்போ என்ன பண்ணோம் query student அப்படினு வச்சுக்கிறேன் சோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா query for student the query for student சொல்லிட்டு student AO கரெக்ட்டா இப்போ இங்க ஒரு மெத்தட் நம்ம எழுதிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாமா create that method அப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் சரி இப்போ இங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா get list of student வேணும் கரெக்ட்டா என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் get list of student அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னா display list of student இந்த list of student நம்ம என்ன பண்ணோம் display பண்ணோம் student இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணோம் கரெக்ட்டா get the list of student அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் display the list of student அப்ப get list of student நம்ம என்ன சொல்லலாம் list of student தான வேணும் அப்ப கண்டிப்பா என்ன கொடுக்கணும் list array list நம்ம கொடுத்தோம் இல்லையா லிஸ்ட்ங்கிறது கரெக்ட்டா அந்த லிஸ்ட்க்குள்ள நம்ம பாஸ் பண்றது ஸ்டூடண்ட் இந்த என்டிட்டியோட பேரு கொடுத்துட்டு தென் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் the students equal to இப்போ என்ன பண்ணோம் student dao dot find out கரெக்ட்டா சோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா சரி இதுதான் இங்க இருந்து student dao dot find out ஓகே student dao ல இருக்க find allங்கிற மெத்தட் இந்த find allங்கிற மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்து நம்ம என்டிட்டி மேனேஜர் மூலமா from student அந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கோம் கிளியரா சோ அதுக்கு அப்புறம் மெயின்ல வந்து என்ன பண்றோம்னா the list of student தான் நமக்கு ரிசல்ட்டா வேணும் ஓகே அப்ப இந்த student dot find all சொன்னா இது என்ன பண்ணும் list of student கொடுக்கும் அத வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் list of student தான் இங்க கொடுக்கணும் புரியுதா ஏன்னா இதுல நிறைய டேட்டா இருக்கும்னா list of student கொடுத்துக்கிறோம் இப்போ இத டிஸ்ப்ளே பண்ணனும் இத டிஸ்ப்ளே பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணனும் லூப் தான் யூஸ் பண்ணனும் கரெக்ட்டா இப்போ for each loop யூஸ் பண்ணலாம் எப்படி index then என்னங்க பண்ணுவீங்க ஜஸ்ட் இது கரெக்ட்டா சோ இப்போ ஆப்ஜெக்ட் தான் இல்லையா அப்ப அந்த ஆப்ஜெக்ட் டைப் பண்ணது ஸ்டூடண்ட் ஓகே இங்க இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா என்ன பண்ணிக்கலாம் term student
டெம்பரரி ஸ்டூடெண்ட் நம்ம ஒரு பேர் வச்சு, இது எங்க இருந்து வருது? த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல இருந்து வருது. இதானே இங்க இருந்தானே வருது. இது என்ன டைப்? ஆப்ஜெக்ட் டைப். என்ன ஆப்ஜெக்ட்? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டைப். அதனால இங்க போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கலாம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்குள்ள இப்ப என்ன பிரிண்ட் பண்ணோம்? லைக் டெம்ப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, என்ன வரணும் தெரியுமா? சோ இங்க இருக்குது இல்லையா 1 2 3 அப்படிங்கிற இந்த டேட்டா நமக்கு ஆகணும், நம்மளுடைய கன்சோல்ல டிஸ்ப்ளே ஆகணும். அந்த கமாண்ட் லைன் மூலமா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போறோம். அதாவது இங்க இருந்த 1 2 3, ஸோ இந்த டேட்டா நமக்கு இப்போ என்ன வந்துருச்சு? இங்க வந்துருச்சா? அப்ப இது செலக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டைப்டு கொரி அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் இதுக்குள்ளதான் என்ன பண்ணும், லிஸ்ட் ஆஃப் டேட்டா தானே நமக்கு வேணும். அப்ப லிஸ்ட் ஆஃப் டேட்டா வேணும்னா அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸோட பேரு டைப்டு கொரி. இது எங்க இருந்து வரும்னா கொரிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து வருது. இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் இங்க என்ன என்டிட்டி வச்சிருக்கீங்களோ அந்த என்டிட்டியோட பேரை இங்க கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? இப்ப நீங்க ப்ராடக்ட் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னா ப்ராடக்ட் அந்த என்டிட்டி. வேலை என்ன தெரியுமா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ், சரியா? அந்த டேட்டாவெல்லாம் இது ரிட்டர்ன் பண்ணோம் கூடிய ஒரு மெத்தட் தான் கெட் ரிசல்ட் லிஸ்ட். ஓகே, சரி, ஓகே, இது அதை ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்காக நம்ம இதை எழுதிக்கிட்டோம். தென் இது இதுக்காக என்டிட்டி மேனேஜர் இங்க இருந்து டேட்டா பேஸ்ல போயிட்டு டேட்டாவெல்லாம் எடுக்கிறது, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது இந்த என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஹெல்பர் ஆப்ஜெக்ட் இவர் மூலமா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள தான் கிரியேட் கொரிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப இந்த கிரியேட் கொரிக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும்னா அந்த கொரி ஸ்ட்ரிங்கா இங்க என்ன கொரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொன்னா அந்த ஸ்டூடெண்ட், சரியா, அங்க இருக்க டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு இங்க என்ன பண்ணுது, எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குது. அவ்வளவுதான், இதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதே மாதிரி நமக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த கொரின்னு சொல்லும் போது நம்ம என்னெல்லாம் எழுதுவோம்? செலக்ட் ஃப்ரம், செலக்ட் ஸ்டார் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நேம், அந்த லாஸ்ட் நேம் குமார் அப்படின்னு இருக்கவங்க பேரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன எழுதிக்கலாம் தெரியுமா? ஃப்ரம் ஸ்டூடெண்ட், கண்டிஷன் எப்படி எழுதி, வேர் கொடுப்பீங்க தானே, கரெக்டா? சோ என்ன கொடுக்கணும்? லைக் வேர் ஈக்குவல் என்ன ஃபீல்டோட பேரை இங்க கொடுக்கணும், சரியா? லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுட்டு லாஸ்ட் நேமுக்குள்ள ஒரு இந்த லாஸ்ட் நேம் வந்து குமார் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த பேர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம என்ன வச்சுக்கலாம், அப்படி இப்படி நம்ம ஒரு கோலன் வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பேர் வச்சுக்கலாம்னா நம்ம குமார் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் லாஸ்ட் நேம் குமார் அப்படின்னு இருக்கோ அந்த டேட்டா மட்டும் நமக்கு இப்போ வரணும். ஸோ அப்படி வருதா அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரீரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த JPQL நேம்டு பேராமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிஃபிக்ஸ்ல என்ன பண்ணோம், ப்ரிஃபிக்ஸ் வித் தட் கோலன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணோம், கோலன் அப்படிங்கிறத கொடுக்கணும், சரியா? சரி, ஓகே. இப்போ இங்க ஏதோ ஒரு எரர் காட்டுதா? என்ன எரரு? நோ ஆர்குமெண்ட் பேராமீட்டர் ஆஃப்டர் நேம் பேராமீட்டர்ஸ் குமார் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுது. கரெக்டா? சரி, ஓகே. கே வந்து ஸ்மால் லெட்டரா? ஓகே, நம்ம இதுக்கு கொடுக்க வேணாம், சரி. இந்த இடத்துல இப்போ நான் டைரக்டா தானே கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த கோலன்ங்கிறத ஜஸ்ட் என்ன பண்ண வேண்டாம், யூஸ் பண்ண வேணாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு இதை எப்படி கொடுத்துக்கோங்கன்னா லைக் இந்த கோலன் யூஸ் பண்ண வேண்டாம், அது செட் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நான் தான் தப்பா கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துக்கலாம், புரியுதா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? அதனால தான் இவ்வளோ எரர் காட்டுது. திஸ் பேராமீட்டர் இஸ் நாட் கரெக்ட்.
இப்ப பார்த்தோம்னா நம்ம இங்க எழுதுவோம் இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு குமார் அப்படின்னு எத்தனை கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் மட்டும் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அப்ப அது எப்படி கொடுக்கணும்னா இங்க குறி, சரி, அந்த நம்ம SQL குறிய ஜாவா கோடு மூலமா பண்ணியிருக்கோம் அதானே. ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு குமார். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம். அப்ப இங்க கொடுக்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம், இது ஃபீல்டோட பேரு. இந்த ஃபீல்டோட பேருனா இங்க இருக்கு பாருங்க, இங்க என்ன பேர் வச்சிருக்கோமோ அந்த பேரை தான் இங்க கொடுக்கணும், புரியுதா? அந்த பேரை தான் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இருக்கா, இது என்னன்னா இந்த என்டிட்டியோட பேரை தான் கொடுக்கணும். இங்க இருக்க இந்த கிளாஸோட பேர் தான் கொடுக்கணும், இங்க இருக்க டேபிளோட பேரை மென்ஷன் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டு வச்சிருப்பேன்னா நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த டேபிள் நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் நேம் நம்ம மென்ஷன் பண்ணலாம், பை டிஃபால்ட்டா இதை தான் எடுத்துக்கும், இந்த கிளாஸோட பேரை தான் எடுத்துக்கும். ஸோ நமக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது எப்படி இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானா நேம் வச்சிருப்பேன். டேபிளோட பேர் ஸ்மால் லெட்டராகவும் கிளாஸோட பேர் கேபிட்டல் லெட்டராகவும் கொடுக்குறேன். அப்ப நம்ம இங்க கொடுக்கும்போது ஆல்வேஸ் என்டிட்டியோட பேர் தான், என்டிட்டியோட மீன்ஸ் இந்த கிளாஸோட பேரை தான் இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஃபீல்டோட பேர் தான் கொடுக்கணும். ஓகே, அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்ன்னு இருக்குது இல்லையா, அந்த ஃபீல்ட மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். கரெக்டா? இப்போ நமக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என்ன நேம்ல, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நேம்ல 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதனால அந்த 2 ஸ்டூடெண்டோட டேட்டா, அவங்களுடைய ஐடி என்ன, ஐடி நம்பர் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்படி எடுத்து வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ புரியுதா? இதுதான் JPQL சொல்றோம். ஓகே, அப்ப அந்த கொரி லாங்குவேஜை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம SQL கொரிய SQL நம்ம ஜாவா மூலமா இந்த இடத்துல ரைட் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம இதுல எழுதணும். ஓகே, அதே மாதிரி நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட்னு இருக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைக் ஆர் அண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்களா டேட்டா பேஸ்ல, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஓஆர் யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த ஓஆர் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேம் எப்படி இருக்கணும், ஓகேவா, இந்த லாஸ்ட் நேம் லாஸ்ட்னு இருக்கணும். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் எடுத்துருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆகும், இல்ல லாஸ்ட் நேம் வந்துட்டு எப்படி இருக்கலாம், லாஸ்டாகவும் இருக்கணும். இந்த ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அதை மட்டும் நமக்கு என்ன பண்ணிட்டு வரணும், எடுத்து வந்து கொடுக்கும். அப்ப அந்த SQL-க்கான கோட் எல்லாத்தையும் இதுல நீங்க நம்ம எப்படி எழுதணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இப்படி கொடுத்தோம்னா நமக்கு எடுத்துட்டு வரும். யாரோட பேர்லாம் ஃபர்ஸ்ட், தென் ஆர் என்ன அர்த்தம், ஒன்று இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். ஓகே, அதனால ரெண்டே பேர் நமக்கு என்ன பண்ணிட்டு வரும், எடுத்து வந்து கொடுக்கும். அதே மாதிரி அன்யூஸ் பண்ணலாம். கரெக்டா? அன்யூஸ் பண்ண என்ன அர்த்தம், 2 இருக்கணும். கரெக்டா? ஸோ இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் குமார் அப்படிங்கிற என்ன, எனக்கு இப்படியும் இருக்கணும், அதே ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்டாவும் இருக்கணும், லாஸ்ட் நேம் வந்துட்டு எப்படியாவும் இருக்கணும், லைக் குமார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எம்டி, ஏன் எம்டியா வருதுன்னா பண்ற மாதிரி நமக்கு இங்க ஒரு லாஜிக் இல்லவே இல்லை, அதனால நமக்கு இங்க இப்படி வரல. புரியுதா? ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அதே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இந்த இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்பித் லைக் இப்போ இங்க எப்படி முடியுது @gmail.com அப்படின்னு முடியுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம், ஜஸ்ட் வந்துட்டு @gmail.com இந்த மாதிரி முடியுது இமெயில் அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்படி சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க SQL-ல, பர்சன்டேஜ் லைக் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட் தான் இல்லையா? அதாவது வேர் இமெயில். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இமெயில் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இமெயில் அப்படிங்கிற ஃபீல்டு. ஓகே, அந்த இமெயில் இந்த லைக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் இல்லையா. ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் அப்படின்னா எண்டு. சரியா? எண்டுல இப்படி நம்ம gmail.com அப்படின்னு எடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம அப்படி கொடுத்துட்டு வரோம் .gmail.com அப்படிதான் gmail.com அப்படி முடியக்கூடிய ஸ்டூடெண்டோட எம்ப்ளாயி டேட்டா மட்டும் எடுத்துருவோம். இங்க எல்லாமே .gmail.com தான் இருக்கு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா இப்படி எண்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தேவையான டேட்டாஸ் அப்படி கொடுத்துக்கலாம். இது வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இப்படி நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, சேலரி வந்துட்டு அவ்வளோ 50,000 மேல இருக்க எம்ப்ளாயி டேட்டா மட்டும் வேணும்னா அதுக்கான கொரிய நம்ம இதுக்குள்ள எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். அவ்வளவுதான்.
ஓகேவா? அந்த கொரியை நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரியேட் கொரி அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். இந்த கிரியேட் கொரிங்கிறது எங்க இருக்குன்னா இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள நமக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ இங்க இது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுது இல்லையா? அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் திங். ஓகே, இந்த இடத்துல நம்ம மெயின் ஆப் சரியா, இதான் நம்மளோட இந்த ஆப்ங்கிறது என்ன சொல்றேன், இந்த கமாண்ட் லைன் ரன்னர் எழுதணும் இல்லையா, மெயின் ஆப் அதுதான் சொல்றேன். ஓகே, இதான் நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இதுல டிஏஓ அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? இதான் என்னது, டிஏஓ, ஸ்டூடெண்ட் டிஏஓ அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். தென் இது வந்துட்டு டேட்டாபேஸ். இதுதான் டேட்டாபேஸ். கரெக்டா? இப்போ இது நம்ம அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நம்மளுடைய அப்ளிகேஷன்ங்கிறது நம்ம இங்க வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் சரியா, இங்க இருக்கு இல்லையா இந்த டெமோ அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் இங்க இருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டூடெண்ட் டிஏஓன்னு எழுதிருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ தான் நமக்கு யார் அப்படின்னா டிஏஓ, டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் சரியா. அப்ப இந்த டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் மூலமா தான் நமக்கு எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகும். ஓகே, அப்ப இந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்றோம், இந்த டிஏஓக்குள்ள ஒரு ஹெல்பர் கிளாஸ் தேவைப்படுறாரு சரியா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்டிட்டி மேனேஜர். அப்ப இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள என்ன இருக்குன்னா இங்க இருந்து டேட்டா அங்க எடுத்துட்டு போய் சேவ் பண்றதுக்கான லாஜிக், இல்ல ஒரு ஸ்டூடெண்டை கெட் பண்றதுக்கான ரிட்ரைவ் பண்றதுக்கான லாஜிக், இல்ல நிறைய ஸ்டூடெண்டை ரிட்ரைவ் பண்றதுக்கான லாஜிக் மெத்தட்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இன்பில்டாவே இருக்கு. அதனால இவரை ஃபர்ஸ்ட் நம்ம டிஏஓ கிளாஸுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? இன்ஜெக்ட் பண்ணிட்டு இவர் மூலமா தான் நம்ம டேட்டா பேஸ்க்கே போகிறோம். அப்ப இவர் மூலமா போறதுக்கான லாஜிக்கை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஏஓன்னு ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்குள்ள நம்ம இதுதான் மெத்தட் சரியா, நம்ம சேவ் ஃபைண்ட் பை ஐடி ஃபைண்ட் ஆன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரெபாசிட்டரி, இதுக்குள்ளதான் இந்த என்டிட்டி மேனேஜரை நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். இந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரோசஸ் சேவ் பண்ணலாம், ஃபைண்ட் பண்ணணுமா சரி ஓகே, ஃபைண்ட் ஆல் பண்ணுமா, அதுதான் ஃபைண்ட் ஆலுக்கு தான் இந்த கிரியேட் கொரி மூலமா தான் எல்லா டேட்டாவும் எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டாவும் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்கும், இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள இருக்கும். அப்ப இந்த என்டிட்டி மேனேஜர் மூலமா தான் டேட்டா பேஸ் கூட போயிட்டு நம்ம கனெக்ட் பண்றோம். இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்ப அங்க இருந்து எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ண போகுது, இங்க வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன்ல கொண்டு வந்து இங்க கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்கறதுனாலதான் நமக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இங்க இந்த ஸ்ப்ரிங் பூட்டோட அவுட்புட்ல அந்த கன்சோல்ல நமக்கு என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளே ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதான் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃப்ளோ தான் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். கரெக்டா? இதே ஃப்ளோல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். சரியா? சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பர்டிகுலரா எம்ப்ளாயிஸ் சரியா, டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம், ஒரே ஸ்டூடெண்டோட டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டாவும் நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும் சரியா. ஸோ அப்டேட்டும் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும், டெலிட்டும் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா. இப்போ அப்டேட் பண்ணோம் மீன்ஸ் இப்போ நம்ம அப்டேட் பண்றதுக்கு ஐடி வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா இப்ப இந்த இடத்துல இப்ப ஐடி நம்பர் 1ல இருக்க ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் மாத்தணும் அப்படின்னா அந்த ஐடியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணா போதும், அந்த ஐடியில இருக்க ஸ்டூடெண்டோட பேரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா லைக் அந்த ஐடியை வச்சு ஜஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் டேக் தட் ஐடி. ஓகே, அப்ப நம்ம இங்க இதே ஸ்டெப் தான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் திங் இந்த டிஏஓ இருக்கு இல்லையா, இந்த டிஏஓக்குள்ள அப்டேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுத போறோம். ஸோ அப்டேட் தானே பண்ணோம், ஜஸ்ட் void அப்டேட். ஓகே, அப்டேட்ங்கிற ஒரு மெத்தட் எழுதிக்கிறோம். ஸோ இதுக்குள்ள என்ன பாஸ் பண்றோம்னா ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட் தான் அப்டேட் பண்ண போற ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், அதனால ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல என்ன பண்ணணும், சிம்பிள் திங் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அப்டேட் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா @transactional அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அப்டேட் பண்ண போறோம். இப்போ அப்டேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இங்க ஒரு மெத்தட் இருக்கு merge.
சரியா? என்டிட்டி மேனேஜர்ல என்ன இருக்குன்னா merge அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இது ஒரு void அப்படின்னா இது does not return anything. கரெக்டா? இதெல்லாம் பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், இது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அதனால தேவை. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இதை என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். கிளியரா? இது void. இது voidனா does not return anything. So that the reason here no need to mention that anything return எதுவுமே கொடுக்கல. டைரக்டா entity manager டாட் persist சொன்னா போதும், அது என்ன பண்ணிக்கும், இந்த persist அப்படிங்கிற இதுக்குள்ள போயிட்டு சேவ் பண்றதுக்கான லாஜிக்கிறோம், அது நமக்கு இங்க எடுத்துக்கிட்டு. ஓகே, அதே மாதிரி தான் இங்க இது void தான் இல்லையா? அப்ப நம்ம சிம்பிளா என்ன சொன்னா போதும் தெரியுமா, entity manager டாட் அப்டேட் பண்றதுக்கு merge. கரெக்டா? இப்போ என்ன merge பண்ணனும்னா ஸ்டூடெண்ட், the student. ஓகே, என்ன கொடுத்துக்கோங்க, இந்த ஸ்டூடெண்ட்ங்கற ஆப்ஜெக்ட்டை கொடுத்துக்கோங்க. அப்ப அது என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே merge பண்ணனுமா, mergeனா அப்ப என்ன அர்த்தம், ஓகே நம்ம என்ன பண்ணனும்னா அப்டேட் பண்ணனும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சேவ் பண்றதுக்கு persist, ஃபைண்ட் பண்றது find, then வந்துட்டு create query, எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டா எடுக்கிறதுக்கு create query, then அப்டேட் பண்றதுக்கு merge. சரியா? இப்போ நெக்ஸ்ட் திங் மெயின்ல வந்து அப்டேட் பண்ணனும், அவ்வளவுதான். இதுதான் நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸா கொடுத்திருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் தட் மெயின் அப்ளிகேஷன். நம்ம மெயின் அப்ளிகேஷன் என்ன பண்ணனும், அப்டேட் பண்ணனும். அப்டேட் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இதை வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணிடுவோமா? இப்போ அப்டேட் பண்றதுக்கு நமக்கு இங்க ஒரு மெத்தட் தேவை. அப்ப அந்த மெத்தட் என்னன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதா? ஸ்டூடெண்ட் ஏஓ தானே, ஸ்டூடெண்ட் ஏஓன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ மெத்தட் கிரியேட் தட் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணு, எப்படி அப்டேட் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் ஸ்டூடெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அப்பதான் ஸ்டூடெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, எப்படி ரிட்ரைவ் பண்ணோம், retrieve that student based on எதை வச்சுங்க retrieve பண்ணுவோம், based on id. கரெக்டா? அந்த id தான் நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி கீ. ஃபைன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ நம்ம ஐடியை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் யாருங்கிறத ரிட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். அப்படிதான் இல்லையா? அதாவது அப்டேட் ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அதனால சேஞ்ச் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு ஐடி நம்பர், ஃபர்ஸ்ட் நேம்ல சேஞ்ச் நேம் டு என்ன பண்ணிக்கலாம், வேற ஏதோ சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாம், நேம் டு ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். பண்ணணும்ன்றேன். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்ளை பண்ணோம் இல்லையா? இப்போ நமக்கு இந்த சேஞ்ச் ஆன ஸ்டூடெண்டோட டேட்டா நமக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல தேவை இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ப்ளே பண்ணணும் தானே. சோ ரீசன் updated student, updated student நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ண போறோம். இந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் ஸ்டூடெண்ட்டை நான் வந்துட்டு ஐடியை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இன்டிஜர், நானாவே ஒரு பேர் வச்சுக்கிறேன். சரியா? ஸ்டூடெண்டோட ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி என்ன வச்சுக்கலாம்னா 1. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஐடி எடுத்து இந்த ஐடியை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த ஐடியை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட்டோட பேர். கரெக்டா? ஸ்டூடெண்ட் மை ஸ்டூடெண்ட், இது ஆப்ஜெக்ட் பேர். நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்தது அந்த என்டிட்டியோட பேர். கரெக்டா? மை ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், ஃபைண்ட் பை ஐடி. ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஏஓ இங்க தானே இருக்கு, ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் ஃபைண்ட் பை ஐடி. இப்போ இந்த ஐடிக்குள்ள நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட் ஐடி, இதை நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸ்டூடெண்ட் ஐடி 1 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஃபைண்ட் பை ஐடிக்கான லாஜிக் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். ஃபைண்ட் பை ஐடி கரெக்டா? ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட டேட்டா ஃபைண்ட் பண்றது தானே ஃபைண்ட் பை ஐடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் யாரோட டேட்டாவை ஃபைண்ட் அப்டேட் பண்ணணுமோ அவங்களோட ஐடியை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப அது எது பண்ண முடியும், இது ஒரு ஸ்டூடெண்ட் தான் இல்லையா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதனாலதான் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கோம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம். புரியுதா? இதே லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் எழுதணும். இதெல்லாம் பேஸ் லெவல் ஆஃப் திங்ஸ், இந்த கோர் ஜாவா லெவல்ல படிச்சிருக்கும். கரெக்டா? அப்ப இந்த மெத்தட் என்ன, ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதனால நமக்கு எழுதுற டேட்டாவை ஸ்டோர் பண்ற டேட்டாவை எழுதுறதுனோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுல எழுதணும். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஐடியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டி அப்டேட் பண்ணணும். சரியா? இப்ப என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணோம் இல்லையா?
இப்போ இதை எப்படி அப்டேட் பண்றோம் அப்படின்னா லைக் இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஐடி நம்பர் மை ஸ்டூடெண்ட் டாட் இந்த இடத்துல என்ன பண்றது தெரியுமா செட் ஃபர்ஸ்ட் நேம். இது பாத்தீங்கன்னா இதுதான் செட்டர் மெத்தட். புரியுதா? அப்ப இந்த செட்டர் மெத்தடுக்குல நான் ஃபர்ஸ்ட் ஐடி நம்பர் 1ல இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் முத்துன்னு இருக்கு. அந்த முத்துவை மாத்தலாம் இருக்குன்னா ராம் அப்படின்னு மாத்தலாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் அந்த ஐடி செட் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது இங்க என்ன மெத்தட் கால் ஆகுது அப்படின்னா செட்டர் மெத்தட். இங்க பாத்தீங்களா இப்ப ஹைலைட் ஆகுது. அப்போ ஓகேவா நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த மெத்தட் இங்க ஹைலைட் ஆகும். அப்ப இங்க போயிட்டு என்ன நடக்குது தெரியுமா அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல இப்ப நம்ம ராம் கொடுத்தல அந்த ராம்ங்கிறது இங்க அப்டேட் ஆகும். சரியா? சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல செட் ஃபர்ஸ்ட் நேம் நம்ம சொல்லும் போது இந்த ராம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வருது. ஓகே இப்ப நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லையா? சோ இப்ப அப்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லிக்கலாம் ஸ்டூடெண்ட் டாட் என்ன சோ அப்டேட் மெத்தட் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப யார் அப்டேட் பண்ணோம் லைக் புரியுது மை ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் தானே ஓகேவா? இதை தானே அப்டேட் பண்ணோம். அப்ப அதனால அந்த டேட்டாவை தான் என்ன பண்ணோம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் இங்க உள்ள பாஸ் பண்ணோம். சரியா? இதை என்ன பண்ணிருங்க இப்போ அப்டேட் பண்ணிருங்க. இப்ப அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்டேட் பண்ணிருப்பீங்களே அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டேட்டட் ஸ்டூடெண்ட் இப்ப எங்க இருக்காங்க இந்த மை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுலதான் அப்டேட்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்ப நமக்கு இந்த அப்டேட்டட் ஸ்டூடெண்ட்ல இப்ப ஐடி நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்னுனா அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடும் ஃபர்ஸ்ட் நேமா சேஞ்ச் பண்ணிட்டு தென் வந்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஓகே அந்த அப்டேட் பண்ண ஸ்டூடெண்டோட டேட்டா வரும். இப்ப வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நேம்ல முத்துன்னு இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ராமா மாறிடுச்சு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்டேட் பண்ணிட்டோம். இப்ப டேட்டா பேஸ் போய் செக் பண்ணா நமக்கு எப்படிதான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் முத்துன்னு இருக்கா இந்த இடத்துல இந்த பட்டன் பிரஸ் பண்ணி பாருங்க ராமன் மாறிடும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஐடியை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு செட்டர் மெத்தட் மூலமா இந்த ஐடியில இருக்கிற ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் நேம் முத்துல இருந்து ராமன் மாத்துறோம். மாத்தினதுக்கு அப்புறமா நமக்கு இந்த இடத்துல அவுட்புட்ல இங்க டிஸ்பிளே ஆகணும் இல்லையா? இங்க டிஸ்பிளே ஆகுறதுக்காக ஸ்டூடெண்ட் என்ன பண்றோம் ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் கொடுத்து நம்ம இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறோம். கிளியரா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி எந்த ஐடிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ராமுக்கு பதிலா அதாவது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்ப ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாத்தலாம்னு இருக்கேன். என்னன்னா ஐடி நம்பர் 2ல இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ராஜான்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகும். கரெக்டா? இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜான்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ராஜான்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் நேமும் நம்ம மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? சரி ஓகே இப்ப நான் இப்படி கொடுக்க போறேன் மை ஸ்டூடெண்ட் டாட் என்ன வச்சுக்கலாம்னா செட் லாஸ்ட் நேம். சரியா? இப்ப இந்த லாஸ்ட் நேம் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம்னா ராஜா ரவின்னு சும்மா போடும். ஓகே இப்ப லாஸ்ட் நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் நேமும் கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னா ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 2. சரியா? இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் ராஜாவும் லாஸ்ட் நேம் ரவியாவும் நமக்கு இப்படி சேஞ்ச் ஆயிரும். ஓகே அப்ப நமக்கு என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம இந்த செட்டர் மெத்தட் வச்சு நமக்கு கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகுது. நம்ம என்ன ஐடி வச்சிருக்கோம் அப்ப அப்டேட் ஆகி என்ன புரிஞ்சுக்கணும்னா ஐடி வச்சுதான் அப்டேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்ப இதெல்லாம் பேசிக்கா தெரியக்கூடிய விஷயம் தான் நமக்கு. அப்படிதானே? அப்ப நம்ம ஐடி சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் நேம் தான் ஃபர்ஸ்ட் நேம் மாத்தலாம் செகண்ட் லாஸ்ட் நேம் மாத்தலாம் இல்ல இமெயில் மாத்தலாம். கரெக்டா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஐடியை செலக்ட் பண்ணணும். அப்ப அந்த ஐடி செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒரே ஸ்டூடெண்டோட டேட்டா ஃபைண்ட் பண்ணும் இல்லையா? அதான் ஃபைண்ட் பை ஐடி வச்சு பண்ணிட்டு இந்த இதுக்குள்ள ஃபைண்ட் பண்ண டேட்டா எல்லாமே இதுல இருக்கும். சரி அப்ப இந்த மை ஸ்டூடெண்ட்ல இப்ப என்ன இருக்கும்னா இப்ப என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியில இருக்க எல்லா அந்த ஸ்டூடெண்டோட ஃபீல்டு எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம அதை வச்சுட்டு செட் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு நீங்க இமெயில் எல்லாமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஏ டாட் அப்டேட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இப்ப எந்த ஐடி ஸ்டூடெண்ட் எடுத்தீங்களோ
அந்த ஸ்டூடெண்டோட ஃபீல்ட்ல அப்டேட் பண்ண டேட்டா இப்போ மை ஸ்டூடெண்ட்குள்ள தான் இருக்கும். அப்ப நம்ம மை ஸ்டூடெண்ட் சொல்லிட்டோம்னா இது என்ன பண்ணிடும்னா அப்டேட் பண்ணிடும். சரியா? இப்போ இதை அப்டேட் பண்றதுக்கு எங்க போகுது? இந்த டிஏஓல நமக்கு இங்க அப்டேட் நம்ம ஒரு மெத்தட் எழுதி வச்சோம். இந்த மெத்தட் வந்து டிஏஓக்குள்ள இங்க பண்ணுறோம். ஓகே, அப்ப இது போயிட்டு என்டிடி மேனேஜர் போயிட்டு இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? டேட்டா பேஸ்ல போயிட்டு மெர்ஜ் பண்ணி கொடுத்துறாரு. எதை? த ஸ்டூடெண்ட். இப்ப இந்த த ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்கு என்னன்னா இங்க இந்த மை ஸ்டூடெண்ட், இந்த மை ஸ்டூடெண்ட் தான் அங்க என்னது? இந்த த ஸ்டூடெண்ட். புரியுதா? அப்ப இது போயிட்டு நமக்கு என்ன பண்ணி கொடுக்குதுன்னா டேட்டா பேஸ்ல போயிட்டு மெர்ஜ் பண்ணி கொடுக்குது, அதாவது அப்டேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் அப்டேட்டட். சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா டெலீட் பண்ணணும். இப்ப இந்த டெலீட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் சிம்பிளா ஐடி வச்சு தான் டெலீட் பண்ண முடியும். புரியுதா? அப்ப நம்ம டெலீட் பண்ண போறோம் இல்லையா? அப்ப டெலீட் பண்றதுக்கு சிம்பிள் திங் இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம்? இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணணும். அப்படிதானா? அப்ப டெலீட் பண்றதுக்கும் ஜஸ்ட் void delete ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன் நான். ஓகே, சோ delete அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிட்டு எதை டெலீட் பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட், த ஸ்டூடெண்ட். ஓகே, அதாவது இதுக்குள்ள இப்ப பாஸ் பண்ணும்போது ஐடியை தான் பாஸ் பண்ணணும். அப்ப நான் ஐடியை பாஸ் பண்ணி தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். சோ அதனால இன்டிஜர் ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். புரியுதா? இதுக்கப்புறமா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? ஜஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்ப இங்க நமக்கு இப்போ டெலீட் பண்றோம். இப்ப டெலீட் பண்றதுனால ரிமூவ் பண்ண போறோம்னு அர்த்தம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐடியை கண்டுபிடிக்கணும். ஏன் ஐடியை கண்டுபிடிக்கணும்? வெறும் ரிமூவ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடும். பட் அப்படி டெலீட் ஆகக்கூடாது. கரெக்டா? ஏன்னா டெலீட் பண்றது எப்போதுமே நமக்கு எப்படி டெலீட் ஆகணும்னா, இப்ப ஐடி நான் வச்சிருக்கேன், ஐடி நம்பர் 2 கொடுத்தா 2 தான் டெலீட் ஆகணும். ஓகே, டெலீட் பண்ணும்போது காமனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டெலீட் ஆயிரும். இந்த டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க ஆல் ரெக்கார்ட்ஸ் டெலீட் ஆகிடும். ஓகே, பட் நமக்கு என்ன வேணும்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த ஐடியில் இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் டெலீட் ஆகணும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா டெலீட் பண்ணும்போது இந்த இடத்துக்குள்ள நம்ம ஐடியை வச்சு டெலீட் பண்றோம். புரியுதா? அதே மாதிரி ஃபைண்ட் பை ஐடி கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும், ஐடி தானே கொடுக்கணும், அதனால இண்டிஜர் கமா ஐடின்னு கொடுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோமா? சரி, இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். என்ன ஃபைண்ட் பண்ணணும்? யாரை டெலீட் பண்ண போறோமோ அந்த ஸ்டூடெண்டோட ஐடியை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இங்க நம்ம ஒரு இடத்துல ஃபைண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? கரெக்டா? ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? இதே ப்ராசஸ் தான், இதே மெத்தட் தான். ஓகே, என்டிடி மேனேஜர் டாட் ஃபைண்ட். ஃபைண்ட் அப்படின்னா உள்ள என்ன கொடுக்கணும்? அந்த கிளாஸ். கரெக்டா? கிளாஸ் டாட் என்னது? பிரைமரி கீ. அந்த பிரைமரி கீ என்னவோ அதை கொடுக்கணும். கரெக்டா? இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா. கரெக்டா? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தானே ரிட்டர்ன் பண்ணோம். அப்ப நம்ம ஸ்டோர் பண்றது இது நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணி நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் டைரக்டா ரிட்டர்னுக்குள்ள கொடுத்துருக்கேனா? கரெக்டா? இப்போ நான் டைரக்டா என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் ரிட்டர்னுக்குள்ள நான் யூஸ் பண்ணலாம். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ஸ்டூடெண்ட். கரெக்டா? த ஸ்டூடெண்ட். த ஸ்டூடெண்ட் இப்படி போட்டுக்கலாமா? கரெக்டா? இப்படி யூஸ் பண்ணலாம் தானே? இப்போ இதுல என்ன பாஸ் பண்ணா போதும்? புரியுதா? இப்படி பண்ணிக்கலாம் தானே? ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரியா? இப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன வராது? இதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஏன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை தான் இது ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாமா? ஸ்டூடெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டேட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதனால ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ என்ன வச்சுக்கலாம்னா த ஸ்டூடெண்ட். இப்போ என்ன கொடுக்குறோம்? என்டிடி மேனேஜர் டாட் ஃபைண்டுங்கிற மெத்தட். இந்த ஃபைண்டுங்கிற மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? அந்த கிளாஸோட பேரு டாட் ஐடி. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ரிமூவ் பண்றதுக்கு, சரி, அதை டெலீட் பண்றதுக்கு ரிமூவ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. எதுக்குள்ள? என்டிடி மேனேஜர்ல. இது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஐடியை வச்சு ஃபைண்ட் பண்ணிடுறோம். எந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஸ்டூடெண்டோட இது ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா என்டிடி மேனேஜர் டாட் ரிமூவ் மெத்தட். புரியுதா? இந்த ஆப்ஜெக்ட் என்டிட்டின்னு இருக்கா? இந்த ஆப்ஜெக்ட் என்டிட்டில என்ன பாஸ் பண்ணணும்? த ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டூடெண்ட்டை ஃபைண்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பாஸ் பண்ணீங்கன்னா இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க எந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை டெலீட் பண்ணுமோ அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். அப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நம்ம எந்த ஐடி வச்சிருக்கோமோ அந்த ஐடியில இருக்க ஸ்டூடெண்டோட டேட்டாவை இந்த இடத்துல என்ன பண்ணிடும்னா ரிமூவ் ஆகும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம டெலீட் பண்றோம் இல்லையா? டெலீட் பண்ணும்போதும் கண்டிப்பா என்ன பண்ணோம்? டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம இந்த இடத்துல யூஸ்.
சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை எழுதிட்டோமா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன்ஸ். இந்த மெயின் அப்ளிகேஷனை வந்து இப்போ நான் டெலீட் பண்ணணும். சரியா? இப்போ இதை டெலீட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மெத்தட் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ வந்துட்டு டெலீட் ஸ்டூடெண்ட் சம்திங் லைக் தட். சரியா? என்ன எழுதிக்கலாம்? டெலீட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே, இந்த மெத்தடுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஏஓ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் இல்லையா? கிரியேட் தட் மெத்தட் டெலீட் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ டெலீட் பண்றதுக்கு எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட ஐடி. கரெக்டா? இப்போ ஸ்டூடெண்டோட ஐடி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேனுவலா இன்டிஜர் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, ஸ்டூடெண்டோட ஐடி ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 3 அப்படின்னா போடுங்க. இப்போ ஐடி நம்பர் 3ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகும். ஓகே, இப்போ அது வந்து நமக்கு டெலீட் ஆகுறாங்க இல்லையான்னு பார்க்கறதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட்டிங் ஸ்டூடெண்ட் ஐடி சம்திங் லைக் தட். ஓகே, என்ன எழுதிக்கலாம்? டெலிட்டிங் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, தென் இதில் என்ன பாஸ் பண்ணுறோம்னா இந்த ஸ்டூடெண்டோட ஐடி, எந்த ஸ்டூடெண்ட் ஐடி டெலீட் பண்ணுறோமோ அந்த டேட்டா வரணுங்கிறதுக்காக இப்படி போட்டுக்கிறோம். தென் இப்போ என்ன கொடுத்தா போதும்? ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் டெலீட் மெத்தட். கரெக்டா? இந்த ஸ்டூடெண்ட் ஏஓ டாட் டெலீட் மெத்தட் உள்ள என்ன பாஸ் பண்ணணும்? ஐடியை பாஸ் பண்ணணும். அந்த ஐடி தான் என்னது? இந்த ஐடி நம்பர் 3. புரியுதா? அப்போ அந்த ஐடி நம்பர் 3 இப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு டெலீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஐடி நம்பர் 3, அதாவது இங்க இருக்குது இல்லையா டோட்டலா, இப்போ ஐடி நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது எனக்கு டெலீட் ஆகணும். என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டேபிள்ல இருந்து இது டெலீட் ஆகும். இதை ரன் பண்ணும்போது இது நடக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கிட்டோம். இதை ரன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க பார்க்க போறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் ஸ்டூடெண்ட் ஐடி 3ங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு பார்க்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 3 வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் யூசிங் என்டிடி மேனேஜர். ஓகே, ஈஸியாக இருக்கா இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சேவ் பண்ணோம், ஃபைண்ட் பை ஐடி வச்சு எடுத்தோம், ஃபைண்ட் ஆல் எடுத்தோம், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணோம். இதுக்கு பேர் தான் கிரெட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அப்போ இதுல எல்லாமே நம்மளா மேனுவலா ஐடி நம்பர் கொடுத்தோம். கரெக்டா? இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா ஏபிஐஸ் வச்சு பண்ணோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் அந்த ரெஸ்ட் ஏபிஐ. ஒரு ஏபிஐ எழுதுறேன் அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதுறேன்னா அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் மூலமா அப்டேட் ஆகும். அப்டேட் பண்றதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ், டெலீட் பண்றதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இது என்டிடி மேனேஜரை வச்சு நம்ம எப்படி கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்றோம்? ஜேபிஐ. கரெக்டா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பார்த்தோம்? ஹைபர்நெட் ஜேபி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஃப்ளோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டிஏஓன்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த டிஏஓ தான் டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும்னா என்டிடி மேனேஜர். இந்த என்டிடி மேனேஜரோட ஹெல்ப்பால தான் நம்ம டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் பண்றோம், அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்டிடி மேனேஜர் மூலமா பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்ல நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிறது எழுதிக்கிட்டோம். இந்த கமாண்ட் லைன் ரன்னருக்குள்ள ஜஸ்ட் நம்ம ஒரு மெத்தடை எழுதி அந்த மெத்தடை இதுக்குள்ள கொண்டு வந்து கால் பண்ணி நம்ம பார்த்தோம். கிளியரா? ஸோ இதுதான் கிரெட் ஆப்ரேஷன்ஸ். கிளியர்? ஸோ இதுதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபைடா லைக் என்டிட்டி மேனேஜரை வச்சு நம்ம கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா பேஸை நம்மளாவே கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்மளா தானே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்கே கோட் பண்றேன் அப்படின்னா இந்த கோடை இப்போ நான் ரன் பண்றேன், ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்காவே டேட்டா பேஸ்ல டேபிள் இது எல்லாமே நமக்கு கிரியேட் ஆகும். புரியுதா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நாளைக்கு இதை பார்க்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் என்னன்னா ஜஸ்ட் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் யூசிங் என்டிடி மேனேஜர். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோ என்ன ஃப்ளோல வந்தோம்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்டிடின்னு ஒன்று எழுதணும். கரெக்டா? அந்த என்டிடிக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும்? ஃபீல்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா கமாண்ட் லைன் ஆப் அப்படின்னு ஒன்று எழுதணும். அந்த கமாண்ட் லைன் தான் என்னத்துக்காக? ஜஸ்ட் நம்ம டேட்டாவை வந்துட்டு ரன் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்றதுக்காக கமாண்ட் லைன் ஆப் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இதுல மெயினா என்னதான் ஃபோக்கஸ் பண்ண ஹைபர்நெட் ஜேபி தான். அதை யூஸ் பண்ணி தான் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் ஜேபினா என்னன்னு பார்த்தோம்னா ஜேபினா என்ன சொன்னோம்? ஜகட்டா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். கரெக்டா? அந்த டேட்டா பேஸை ஜாவா கிளாஸையும் டேட்டா பேஸையும் மேப் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஜேபிஐன்னு பார்த்தோம்.
அதுக்கப்புறம் அந்த என்டிடி கிளாஸ், என்டிடின்னு சொல்றோம்ல, அந்த என்டிடின்னு என்ன, அந்த ஜாவா கிளாஸ் மேப் டு அவர் டேட்டாபேஸ் டேபிள், அதுக்காக தான் என்டிடி கிளாஸ், அதான் @entity அப்படின்னு நம்ம கொடுக்கல. அப்ப என்ன மீனிங், அது என்டிட்டி அப்படி ஏன் பேக்கேஜ் வச்சிருக்கேன், ஏன் அதுக்குள்ள @entity சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் புரிஞ்சுப்பாங்க. இந்த என்டிட்டினாலே ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் தான் நமக்கு டேட்டாபேஸ் டேபிள் கூட மேப் ஆகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் @entity, அதனாலதான் பேக்கேஜ் என்டிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ வாட் இஸ் என்டிட்டி கிளாஸ்? என்டிட்டி கிளாஸ் இஸ் நத்திங் பட் ஜாவா கிளாஸ் that map to our database table. So that is nothing but என்ன சொல்லணும், entity class அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? அப்ப இதுல ORM அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ORM என்னது, JPA. கரெக்டா? அப்ப இந்த JPங்கிறது என்ன பண்ணுது, எக்ஸாக்டா இப்ப சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க எதனா ஃபீல்டு இருக்கு, பிரைவேட் இன்டிஜர் ஐடி. இப்ப இந்த ஐடிய எது கூட மேப் பண்ணுது, டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் கூட. கரெக்டா? அந்த டேபிள்ல இருக்க ஐடி. இப்ப அதுல ஐடினா நம்ம இப்படிதானே கிரியேட் பண்ணுவோம், இன்டிஜர் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி இதை என்ன பண்ணுது, இந்த ஜாவா கிளாஸ்ல இருக்கிறத இந்த ஜேபி என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நேம், இதெல்லாம் நம்ம எழுதணும், ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு கூட. ஓகே, அப்ப அது என்ன இருக்கும், வேர்க்கர் இப்படிதானே இருக்கும். இது வந்து என்னது, எஸ்கியூஎல்ல இருக்கிறது, ஐடினா இன்டிஜர். இதே எஸ்கியூஎல்ல ஃபர்ஸ்ட் நேம்னா என்ன பண்ணுவோம், வேர்க்கர் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்க என்ன எழுதுவோம், ஜஸ்ட் இதே ஃப்ளோல சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் நேம். கரெக்டா? லாஸ்ட் நேம்ல என்ன இருக்கும், வேர்க்கர். அப்போ இதை இங்க இருந்து இந்த ஜாவா கிளாஸ்ல இருந்து இது அப்படி எஸ்கியூஎலுக்கு இப்படி கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா, இதை கன்வெர்ட் பண்ற ஒரு பேர் தான் JPA, ஜாவா பெர்சிஸ்டன்ட், அதாவது ஜகட்டா பெர்சிஸ்டன்ஸ் API. முன்னாடி தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் APIன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு இதை வந்துட்டு இப்படி, இதுதான் ORM, ஆப்ஜெக்ட் டு ரிலேஷனல் மேப்பிங். ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட மேப் பண்ணுது, இன்பிட்வீன்ல இவர் JPA இருக்கிறதுனால நமக்கு இது நடக்குது. இது ஜாவாவில் எழுதுறது, இது டேட்டாபேஸ்ல எழுதுறது. லாஸ்ட் நேம்னா வேர்க்கர், ஃபர்ஸ்ட் நேம்னா வேர்க்கர், இன்டிஜர்னா என்னது, ஐடி அப்படி நம்ம கொடுப்போம் இல்லையா. ஐடிங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப், SQL பேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ற ஒரு பேர் தான் என்ன அர்த்தம், JPA. சரியா? ஜகட்டா பெர்சிஸ்டன்ஸ் API. இந்த டூலுக்கு பேரு ORM, ஆப்ஜெக்ட் டு ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இந்த என்டிட்டி கிளாஸ்ல என்ன இருக்கும், @entity அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கணும். சரி, ஓகே. அப்ப இதுல என்னென்னலாம் எழுதணும், ஓகே, ஒரு என்டிட்டி கிளாஸ் நான் சொல்றேன், இதுதான் என்டிட்டி கிளாஸ்ன்னு சொல்றேன். அப்ப இதுல என்னெல்லாம் இருந்துச்சு, @entity சொல்லணும், டேபிளோட பேர் கொடுக்கிறோம், ஐடி கொடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் இந்த ஃபீல்டு எழுதிக்கிறோம், லாஸ்ட் நேம் எழுதிக்கிறோம், என்னென்ன ஃபீல்டு வேணும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னது, இதுக்கு பேரு நோ ஆர்குமெண்ட். கரெக்டா? நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நமக்கு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் எழுதுறோம் அப்படின்னா, இந்த பீன் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும் போது இந்த என்ன பண்ணுவோம், இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நமக்கு இது வந்துட்டு ஒர்க் ஆகும். புரியுதா? சோ இதே இடத்துல இப்ப நமக்கு இந்த ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த இடத்துல நம்ம பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே நமக்கு என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்காவே இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சோ நம்ம பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பை டிஃபால்ட்டா அது டிக்ளேர் பண்ணாது. சோ நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இதோட யூசேஜ் எதுக்காக நம்ம இதை கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ரன் பண்ணும்போது இந்த பீன் வந்து இனிஷியலைஸ் ஆகுறது இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சுதான் இனிஷியலைஸ் ஆகும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த இடத்துல பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அப்படின்னா இது நம்ம எழுதணும் அவசியம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிடும். பட் ஆனா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எழுதும் போது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணிருக்கணும். புரியுதா? சரியா? இப்ப இது இல்லைன்னா இது வந்துட்டு நமக்கு ஃப்ரீ. ஓகே, இது இருக்கிறதுனால இது ஃப்ரீ கிடையாது, இது நம்மளால என்ன பண்ணணும், எக்ஸ்பிளிசிட்டா நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். புரியுதா? இது வந்து நமக்கு என்டிட்டி கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய திங்ஸ். ஓகே, அப்ப என்டிட்டி கிளாஸ்க்குள்ள டேபிள நம்ம மேப் பண்ணிருக்கோம். என்டிட்டினால கண்ணை மூடிட்டு சொல்லணும், ஓகே இப்படி இருக்கும், ஃபீல்டு இருக்கும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல ஐடி நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அது ஆட்டோ ஜென்ரேட்டர். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், கெட்டர் செட்டர் தென் டு ஸ்ட்ரிங். இவ்வளவுதான் என்டிட்டி கிளாஸ்ல கண்ணை மூடிட்டு இவ்வளவு ஃப்ளோ, இந்த ஃப்ளோவை சொல்ல தெரியும். சரி, ஐயா செட்டர் ஏன் கெட்டர், வேல்யூ செட் பண்றதுக்கு செட்டர் மெத்தடும் அதுல இருக்க வேல்யூ ரிட்ரைவ் பண்ணி கெட் பண்றதுக்கு கெட்டர் மெத்தடும் நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகுது. கிளியரா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், காலம். காலம்ங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். அப்ப இந்த காலம்ங்கிறது என்ன பண்ணோம், ஜஸ்ட் நம்ம இங்க கொடுத்துருக்க காலம் தான் டேட்டா பேஸோட டேபிள் கூட மேப் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கிளியரா? சரி, அப்ப இங்க பிரைமரி கீங்கிறது என்னது, பிரைமரி கீங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு ஐடி. அப்ப இது என்ன சொல்லும், இந்த ஐடிங்கிறது எப்பவும் என்னவா இருக்கணும், யூனிக் வேல்யூவா தான் இருக்கணும். கரெக்டா? பட் எப்படி இருக்கக்கூடாது,
நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிரைமரி கீ. பிரைமரி கீ நம்ம எஸ்கியூஎல்ல படிச்சல அதுதான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அட் ஐடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது பிரைமரி கீ. அப்ப பிரைமரி கீனால எப்படி இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். கரெக்டா? மஸ்ட் பி எப்படி இருக்கணும்? யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கணும். cannot contain null values. பிரைமரி கீல எப்படி இருக்க கூடாது? null values இருக்க கூடாது. புரியுதா? அப்ப நம்ம ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படி நம்ம எழுதுவோம் இல்லையா? அதாவது நம்ம எஸ்கியூஎல் எழுதும்போது இப்படி எழுதிருப்போம். என்ன எழுதிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் ஐடி இப்படிதான் டெவலப் பண்ணிருப்போம். இன்டிஜர் நாட் நல், அது நல் வேல்யூவா கூடாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆட்டோ இன்கிரிமெண்ட் எழுதுவோம் இல்லையா? ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஜஸ்ட் பிரைமரி இதுதானே எஸ்கியூஎல் எழுதுவீங்க, அந்த லைன் தான் இது. ஐடி ஓகே, இது பிரைமரி கீ நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா? இந்த பிரைமரி கீன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஐடிங்கிறது. இந்த ஜெனரேட்டட் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட். நம்ம இப்படிதானே எழுதுவோம். அந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட்டுக்கான திங்ஸ் தான் இந்த ஜெனரேட்டட் வேல்யூ, ஸ்ட்ராட்டஜி, ஜெனரேஷன் டைப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஜேபி என்ன பண்ணிக்கணும்? ஓகே இது ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படிங்கறது அது புரிஞ்சுக்கும். கிளியரா? இப்படிதான் நம்ம மேப் பண்றோம். இந்த லாஜிக் தான் நமக்கு இங்க என்ன பண்றோம் இதுக்குள்ள அப்படின்னு இருக்கு. சரியா? சரி ஓகே. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எம்டிடி, அதுக்கப்புறம் டிஏஓ கொடுத்துட்டு டிஏஓக்குள்ள இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் என்னது? கிரெட் என்டிட்டி மேனேஜர். கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டெலிட் பண்ணும்போது ஹலோ கேக்குது சார்? சரி, ஐடி நம்பர் வேல்யூ 1 டெலிட் பண்றோம்னா 2 3 மைனஸ் ஆகும். அது 1 2 ஆ மாறிடுமா? 2 3 அப்படியே தான் இருக்கும், 1 தான் டெலீட் ஆகும். யூனிக் கீனால. ஆமா, ஐடியை பேஸ் பண்ணி தானே டெலீட் பண்றீங்க. அப்ப நமக்கு இங்க எந்த ஐடியை டெலீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இப்ப நான் ஐடி நம்பர் 3 கொடுத்துருக்கேன், இந்த 1 2 அப்படியே தான் இருக்கும். எனக்கு இதை மட்டும் தான் டெலீட் பண்ணணும்னு சொல்றோம். நம்ம என்ன ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த ஐடி மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணோம்? டெலீட் ஆகும். புரியுதா? சோ இல்ல நீங்க அப்ப அங்க நல் வேல்யூ வந்துருமா சார்? இங்க கொடுத்தோம் சரி, இப்போ அந்த ஐடி 1ல நல் வேல்யூ வந்துருமா சார்? ஐடி 1ல நல் ஐடி இல்ல ஐடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா அதுல அது இருக்காது. ஆக்சுவலா அவ்வளவுதான், அதுல இருக்குது எல்லாமே போயிடும். இப்ப நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஐடி நம்பர் 4ல தான் அது வரும். இப்போ இதை ரன் பண்றேன் பாருங்க. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா? இந்த மெத்தடை நான் வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். லைக் கிரியேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இப்போ எனக்கு என்ன பேர்ல வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ குமார் @muthu@gmail.com அப்படின்னு இருக்குது இல்லையா? இது வந்துட்டு இப்ப ஐடி நம்பர் என்னவா வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் கிரியேட் பண்றேன், புதுசா தான் எனக்கு இந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஆனா ஐடி நம்பர் 3 நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். ஐடி நம்பர் 3 இப்ப நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா ஐடி நம்பர் 4, ஐடி நம்பர் 3 எங்க? ஐடி நம்பர் 3 நீங்க டெலீட் பண்ணி ஐடி நம்பர் 3 போயிருச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க நம்ம என்ன பண்றோம்னா டெலீட் பண்ணும்போது ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். புரியுதா? இல்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு நம்ம கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஐடி நம்பர் 1 வேணும்னா 1, நீங்க இப்போ அதே மாதிரி எல்லா ஐடியும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. இப்படிதான் இருக்கும், எல்லாமே நல் 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 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டெலீட் பண்றதுக்கான ஆப்ரேஷன்ஸ். ஸோ டெலீட் பண்ணும்போதே எப்போதும் என்ன பார்த்து தான் பண்ணணும். ஐடியை வச்சு அப்டேட் பண்றதா இருக்கட்டும் சரி, டெலீட் பண்றதா இருக்கட்டும் சரி, ஐடியை வச்சு தான் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்டேட் பண்றது இண்டிவிஜுவலா எந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன ஃபீல்ட வேணாலும் அவங்க அப்டேட் பண்ணலாம். இப்போ டெலீட் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் டெலீட் ஆகணும் நமக்கு தெரியாது. கரெக்டா? பர்டிகுலரா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நமக்கு போறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டேட்டா மட்டும் தான் டெலீட் ஆகும். அதனால பை டிஃபால்ட்டாவே டெலீட் பண்ணும்போதும் அப்டேட் பண்ணும்போதும் ஐடியை வச்சு தான் நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். அப்டேட் பண்ணும்போது ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்டோட டேட்டாவும் அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை. கரெக்டா? ரொம்ப ரேர் கேஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அந்த இதுக்காக தான் நமக்கு அப்டேட். இதுதான் ரியல் டைம்ல நடக்குது கிரெட் ஆபரேஷன்ஸ். இதை தான் நம்ம பெருசா பார்ப்போம். இது நம்ம நல்லா கிளியரா தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ்? நோ சார். யா, ஓகே. கண்டிப்பா இன்னைக்கு இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆயிருக்கணும் இந்த கிரெட் ஆபரேஷன்ஸ். ஓகே, எல்லாமே இருக்கணும். கிரியேட் பண்ணியிருக்கணும்,
ஆஃப்டர் தட் ரீட் பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும், டெலீட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த 4 இதுவும் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க பண்ணி அமைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அந்த கொரி. ஓகே, JPQL யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே guys, thank you so much. So remaining நாளைக்கு பார்க்கலாம். Okay sir, thank you. Thank you sir. Yeah, thank you. Bye.